பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி. பாகம் 1, அத்தியாயம் 7, தயமும். ஹதீஸ் 341, 342. நானோ மண்ணில் புரண்டேன். இந்நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் முன் கைகளும் முகமும் போதுமானதாக இருந்தது என அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று குறிப்பிட்டார் என அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 343. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் 2 கைகளையும் தரையில் அடித்து தங்களின் முகத்தையும் 2 முன் கைகளையும் தடவி காண்பித்தார்கள் என அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 6. தண்ணீருக்கு பகரமாக சுத்தமான மண் ஒரு முஸ்லிமுக்கு சுத்தம் செய்ய போதுமானதாகும். ஒரு தடவை ஒருவர் தயமும் செய்துவிட்டால் சிறு துடக்கு எனும் உலுவை முறிக்கும் காரியங்கள் ஏற்படாதவரை அந்த தயமம் அவருக்கு போதுமானதாக அமையும். ஒவ்வொரு தொழுகைக்கும் தனித்தனி தயமும் செய்ய வேண்டியதில்லை என ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயமம் செய்து கொண்டு உலு செய்திருக்கும் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். யஹ்யா பின் சயீத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எதையும் முளைக்க செய்யாத உப்புத்தன்மை கொண்ட உவர் நிலத்தில் தொழுவதோ அந்நிலத்தில் தயமும் செய்வதோ குற்றமல்ல என்று கூறியுள்ளார்கள். ஹதீஸ் 344. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணம் சென்றோம். இரவின் கடைசி நேரம் வந்தபோது எங்களுக்கு தூக்கம் மேலிட்டது. பயணிக்கு அதைவிட இன்பமான தூக்கம் எதுவும் இருக்க முடியாது. அந்த தூக்கத்திலிருந்து எங்களை அதிகாலை சூரிய வெப்பம்தான் எழுப்பியது. முதலாக தூக்கத்திலிருந்து எழுந்தவர் இன்னவர், அடுத்த இன்னவர், அவரை அடுத்து இன்னவர். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபூ ரஜா எழுந்தவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு கூறினார். அவருக்கு அடுத்த அறிவிப்பாளரான அவுஃப் அவர்களின் பெயர்களை மறந்துவிட்டார். 4வதாக தூக்கத்திலிருந்து எழுந்தவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் அவர்கள் தாமாகவே தூக்கத்திலிருந்து விழிக்கும் வரை வேறு யாராலும் எழுப்பப்பட மாட்டார்கள். காரணம், அவர்களின் தூக்கத்தில் என்ன செய்தி வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கத்தை விட்டு எழுந்து மக்களுக்கு ஏற்பட்ட சுபு தொழுகை தவறிப்போன இந்நிலையை பார்த்ததும் அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டார். அவர் திடகாத்திரமான மனிதராக இருந்தார். அவர் சப்தமிட்டு தக்பீர் முழங்கிக் கொண்டே இருந்தார். அவர்களின் சப்தத்தை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூக்கத்திலிருந்து எழுந்தார்கள். உடனே மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இந்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள். அப்போது அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் இங்கிருந்து புறப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டும் புறப்பட்டார்கள். சிறிது தூரம் சென்றதும் அங்கே தங்கி உலு செய்ய தண்ணீர் கொண்டு வரச் செய்து அதில் உலு செய்தார்கள். தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டது. மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு திரும்பி பார்த்தபோது
அங்கு ஒருவர் கூட்டத்துடன் தொழாமல் தனியாக இருந்தார். ஜமாத்துடன் நீர் தொழாமல் இருக்க காரணம் என்ன என்று அவரிடம் கேட்டபோது, எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் இல்லை என்று அவர் கூறினார். மண்ணில் தயமும் செய், அது உனக்கு போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அப்போது மக்கள் அவர்களிடம் சென்று, தாகமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லை என முறையிட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வாகனத்திலிருந்து இறங்கி ஒரு மனிதரையும் அவர் பெயரை அபூ ரஜா குறிப்பிட்டார்கள். அவுஃப் என்பவர் மறந்துவிட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து, நீங்கள் இருவரும் சென்று தண்ணீரை தேடுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் இருவரும் தண்ணீரை தேடி சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார்கள். அவள் ஓர் ஒட்டகத்தின் மீது 2 தோள் பைகளில் தண்ணீர் வைத்துக்கொண்டு அதற்கிடையில் அமர்ந்திருந்தாள். தண்ணீர் எங்கே கிடைக்கிறது என்று அவ்விருவரும் அப்பெண்ணிடம் கேட்டனர். தண்ணீர் 1 நாள் பயண தூரத்தில் இருக்கிறது. எங்களுடைய ஆண்கள் தண்ணீருக்காக பின்தங்கிவிட்டனர் என அப்பெண் கூறினாள். அப்படியானால் நீ புறப்படு என்று அவ்விருவரும் அப்பெண்ணிடம் கூறினார்கள். எங்கே என்று அவள் கேட்டாள். அல்லாஹுவின் தூதரிடம் என்று கூறினார்கள். மதம் மாறியவர் என்று கூறப்படுகிறாரே, அவரிடத்திலா என்று அப்பெண் கேட்டாள். நீ கூறுகிற அவரேதான் என்று கூறிவிட்டு அவளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்து நடந்ததை கூறினார்கள். அந்த பெண்ணை அவளுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்கச் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு வரச் சொல்லி அந்த 2 தோள் பைகளிலிருந்து தண்ணீரை பாத்திரத்தில் நிரப்பினார்கள். பின்னர் அந்த 2 தோள் பைகளின் அடிப்புற வாயை கட்டிவிட்டு தண்ணீர் செலுத்தும் மேற்புற வாயை கட்டாமல் விட்டுவிட்டார்கள். எல்லோரும் வந்து தண்ணீர் குடியுங்கள், சேகரித்து வையுங்கள் என்று மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. விரும்பியவர்கள் குடித்தார்கள், விரும்பியவர்கள் பாத்திரங்களில் எடுத்து வைத்தார்கள். குளிப்பு கடமையான அவர்தாம் கடைசியாக வந்தவர். அவருக்கு ஒரு பாத்திரம் தண்ணீர் கொடுத்து, இதை கொண்டு போய் உம்மீது ஊற்றிக்கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த பெண் தன்னுடைய தண்ணீர் எந்தெந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை கவனித்து கொண்டே நின்றாள். அல்லாஹுவின் மீது ஆணையாக அவளுடைய உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருந்த வெறுப்பு நீங்கிவிட்டது. அந்த 2 தோள் பைகளில் இருந்து முதலில் தண்ணீரை எடுக்கும்போது இருந்ததை விட அதிகமான தண்ணீர் பிறகு அத்தோள் பையில் இருப்பது போன்று எங்களுக்கு தெரிந்தது. தண்ணீர் குறையவில்லை. அந்த பெண்ணுக்கு ஏதாவது சேகரித்து கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவளுக்காக பேரிச்சம்பழம், மாவு போன்றவற்றை சேகரித்தார்கள். அவளுக்கு போதுமான உணவு சேர்ந்தது. அதை துணியில் வைத்து கட்டி அவளை ஒட்டகத்தின் மீது அமரச் செய்து உணவு பொட்டலம் உள்ள துணியை அவளுக்கு முன்னால் வைத்தார்கள். பின்னர் அந்த பெண்ணிடம், உன்னுடைய தண்ணீரிலிருந்து எதையும் நாங்கள் குறைக்கவில்லை, அல்லாஹுதான் எங்களுக்கு தண்ணீர் புகட்டினான் என்பதை தெரிந்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தினரிடம் குறிப்பிட்ட நேரத்தை விட தாமதமாக வந்தபோது, பெண்ணே, நீ பிந்தி வர காரணம் என்ன என்று கேட்டதற்கு ஓர் ஆச்சரியமான விஷயம் நிகழ்ந்தது. 2 மனிதர்கள் என்னை சந்தித்து மதம் மாறியவர் என்று கூறப்படக்கூடிய அந்த மனிதரிடம் என்னை அழைத்து சென்றனர். அவர் இப்படியெல்லாம் செய்தார் என நடந்த நிகழ்ச்சிகளை கூறினாள். அவள் தன் கையின் நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி, அல்லாஹுவின் மீது ஆணையாக, இந்த வானத்திற்கும் இந்த பூமிக்கும் இடையில் உள்ள சூனியக்காரர்களில் அவர் மிகச்சிறந்தவராக இருக்க வேண்டும், அல்லது
அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர் இறை தூதராக இருக்க வேண்டும் என்று கூறினாள். பின்னர் முஸ்லிம்கள் அந்த பெண்ணை சுற்றி வாழ்ந்தவர்களை எதிர்த்து போராடினார்கள். அப்போது அந்த பெண் எந்த குடும்பத்தை சார்ந்துள்ளாளோ அந்த குடும்பத்தை அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஒரு முறை அந்த பெண் தங்களின் கூட்டத்தாரிடம், இந்த முஸ்லிம்கள் வேண்டுமென்றே உங்களிடம் போரிடாமல் உங்களை விட்டு விடுகிறார்கள் என்றே கருதுகிறேன். எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது அவர்கள் எல்லோரும் அவளுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 7. குளிப்பதால் நோயோ மரணமோ ஏற்படுமென குளிப்பு கடமையானவர் பயந்தாலோ, குறைவாக இருக்கும் தண்ணீரில் உது செய்தால் தாகத்தால் சிரமப்படுவோம் என்று அஞ்சினாலோ மண்ணில் தயமம் செய்யலாம். தாத்துஸ் சலாசில் போரின் போது குளிரான ஓர் இரவில் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருந்துடக்கு ஏற்பட்டு குளியல் கடமையாகிவிட்டது. ஆகவே அவர்கள் குளிக்காமல் தயமம் செய்து கொண்டார்கள். பிறகு இது பற்றி அவர்கள் தம் தோழர்களிடம் குறிப்பிடுகையில், நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணையுடையவனாக இருக்கின்றான் எனும் 4வது அத்தியாயம் 29வது இறைவசனத்தை ஓதி காட்டினார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா திரும்பியதும் இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஹதீஸ் 345. குளிப்பு கடமையானவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் அவர் தொழ வேண்டாமல்லவா என அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதற்கு, இந்த விஷயத்தில் நாம் சலுகை அளித்தால் குளிர் ஏற்பட்டால் கூட மக்கள் தயமம் செய்து தொழ ஆரம்பித்து விடுவார்கள் என்று அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்தால் போதுமானது என்று சொன்ன செய்தியை நீர் என்ன செய்வீர் என்று அவர் கேட்டார். அதற்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அச்செய்தியை கூறியபோது அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உமக்கு தெரியாதா என்று அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். இதற்காகத்தான் தயமும் செய்வதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வெறுத்திருக்க கூடுமோ என சகீக் அவர்களிடம் நான் கேட்டதற்கு அவர் ஆம் என பதிலளித்தார்கள் என அஹ்மஷ் அறிவித்தார். ஹதீஸ் 346. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடன் நானும் இருந்தபோது அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அபு அப்துர் ரஹ்மானே, குளிப்பு கடமையானவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு, தண்ணீர் கிடைக்கும் வரை அவர் தொழ வேண்டியதில்லை என அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறியபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்தால் போதுமானது என்று சொன்ன செய்தியை நீர் என்ன செய்வீர் என அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டதற்கு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அச்செய்தியை கூறியபோது அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உமக்கு தெரியாதா என்று
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறினார். அப்போது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதை விட்டு விடுங்கள், தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்ற இந்த இறைவசனத்தை என்ன செய்வீர்கள் என்று அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதற்கு, இந்த விஷயத்தில் நாம் அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டால் யாருக்காவது தண்ணீர் கொஞ்சம் குளிராக தெரிந்தால் அதில் உழு செய்வதை விட்டுவிட்டு தயமம் செய்வார் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் விபரீதத்தை புரியாமலே சொல்லிவிட்டார். இதற்காகத்தான் தயமம் செய்வதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வெறுத்திருக்க கூடுமோ என சக்கீமிடம் நான் கேட்டதற்கு அவர் ஆம் என்றார் என அஹ்மஸ் அறிவித்தார். பாடம் 8. ஒருமுறை கைகளால் மண்ணில் அடிப்பதே தயமும் எனப்படும். ஹதீஸ் 347. நான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவருடன் அமர்ந்திருந்தேன். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், குளிப்பு கடமையானவர் 1 மாத காலம் வரை தண்ணீரை பெறவில்லையானால் அவர் தயமம் செய்து தொழ வேண்டியதில்லையா? மாயிதா என்ற அத்தியாயத்தில் வரும் நீங்கள் தண்ணீரை பெறவில்லையானால் சுத்தமான மண்ணில் தயமம் செய்யுங்கள் என்ற வசனத்தை என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு, இந்த விஷயத்தில் பொது அனுமதி கொடுக்கப்பட்டால் தண்ணீர் கொஞ்சம் குளிராக இருக்கும் போதெல்லாம் மக்கள் தண்ணீரில் உழு செய்வதை விட்டுவிட்டு மண்ணில் தயமம் செய்து விடுவார்கள் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். அப்போது இதற்காகத்தான் தயமம் செய்வதை நீங்கள் வெறுத்தீர்களா என்று நான் கேட்டதற்கு ஆம் என்று பதிலளித்த போது, என்னை ஒரு வேலைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த போது எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே பிராணிகள் மண்ணில் புரளுவது போன்று புரண்டேன். இச்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் 2 கைகளால் பூமியில் ஓர் அடி அடித்து பின்னர் 2 கைகளையும் தட்டிவிட்டு தங்களின் வலக்கரத்தால் இடது புறங்கையை தடவினார்கள் அல்லது தங்களின் இடக்கரத்தால் வலப்புறங்கையை தடவினார்கள். பின்னர் 2 கைகளால் தங்களின் முகத்தை தடவிவிட்டு, இப்படி செய்வது உமக்கு போதுமானதாக இருந்தது என்று கூறினார்கள் என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அம்மார் சொன்னதை நீங்கள் கேள்விப்படவில்லையா என அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதற்கு, அம்மார் சொன்னதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்தி அடையவில்லை என்பது உமக்கு தெரியாதா என அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்டார் என சகீக் அறிவித்தார். மற்றொரு அறிவிப்பில் நான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவருடன் அமர்ந்திருந்த போது அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, என்னையும் உங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக அனுப்பிய போது எனக்கு குளிப்பு கடமையாகி மண்ணில் நான் புரண்டதும் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்த விஷயத்தை சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் முகத்தையும் 2 முன் கைகளையும் ஒரு முறை தடவிவிட்டு, இப்படி நீர் செய்திருந்தால் அது உமக்கு போதுமானது என்று கூறினார்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதை நீர் கேள்விப்பட்டதில்லையா என அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார் என சகீக் வாயிலாக யஹ்லா அறிவித்தார். பாடம் 9. ஹதீஸ் 348.
ஒருவர் ஜமாத்துடன் தொழாமல் தனியாக இருப்பதைக் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் ஏன் ஜமாத்துடன் தொழவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நபி அவர்களே, எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் கிடைக்கவில்லை என்று கூறியபோது, மண்ணில் தயமும் செய்யும், அது உமக்கு போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என இம்ரான் இப்னு ஹுசைன் அல் குஷாயி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாகம் 1, அத்தியாயம் 8, தொழுகை. விண்ணுலகப் பயணம். பாடம் 1. மிஹ்ராஜின் போது இஸ்ரா இரவில் தொழுகை எவ்வாறு கடமையாக்கப்பட்டது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரோம பைசாந்திய பேரரசர் ஹெராக்லியஸ் தொடர்பான ஹதீஸில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றும்படியும் தான தர்மம் செய்யும்படியும் சுய கட்டுப்பாடுடன் வாழும்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள் என்று தாம் ஹெராக்லியஸிடம் கூறியதாக என்னிடம் கூறினார்கள். ஹதீஸ் 349. நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது. அது வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள். அதை ஜம்சம் தண்ணீரால் கழுவினார்கள். பின்னர் ஈமான் எனும் இறை நம்பிக்கை மற்றும் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தங்கத் தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடி கையை பிடித்து முதல் வானத்திற்கு என்னை ஏற்றி சென்றார்கள். முதல் வானத்தை அடைந்ததும் அந்த வானத்தின் காவலரிடம் திற என்றார்கள். அவ்வானவர், யார் அவர் என்று வினவியதற்கு, நானே ஜிப்ரீல் என்று பதில் கூறினார். அதற்கு அவ்வானவர், உம்முடன் எவரேனும் இருக்கிறார்களா என கேட்டார். ஜிப்ரீல், ஆம், என்னுடன் முஹம்மது இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதற்கு வானவர், அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என கேட்டார். ஜிப்ரீல், ஆம் என்றார்கள். வானவர் முதல் வானத்தை திறந்ததும் நாங்கள் அவ்வானத்தில் ஏறினோம். அப்போது அங்கு ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரின் வலப்பக்கம் சில மனிதர்களும் இடப்பக்கம் சில மனிதர்களும் காணப்பட்டார்கள். அவர் தங்களின் வலப்பக்கம் உள்ள மனிதர்களை பார்த்தால் சிரிக்கிறார், தங்களின் இடப்பக்கம் உள்ளவர்களை பார்த்தால் அழுகிறார். இந்நிலையிலுள்ள அவர், நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக என்றார். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இவர் யார் என கேட்டேன். இவர்தாம் ஆதம். அவரின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் உள்ளவர்கள் அவரின் சந்ததிகளில் உள்ள மனிதர்கள். வலப்பக்கம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள், இடப்பக்கம் உள்ளவர்கள் நரகவாசிகள். எனவேதான் அவர் தங்களின் வலப்பக்கம் பார்த்து சிரிக்கிறார், தங்களின் இடப்பக்கம் பார்த்து அழுகிறார் என்று கூறினார்கள். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை 2வது வானத்திற்கு அழைத்து சென்றார்கள். அந்த வானத்தில் காவலரிடம் திற என கூறினார். முதல் வானத்தின் காவலர் கேட்ட கேள்விகளை போன்றே இவரும் கேட்டுவிட்டு திறந்தார். இந்த ஹதீஸை அறிவிக்கும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, வானங்களில் ஆதம், இத்ரீஸ், மூசா, ஈசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களை கண்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 6வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கண்டதாக குறிப்பிட்டார்கள். மற்ற நபிமார்களை கண்ட இடத்தை கூறவில்லை என்று கூறினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை அழைத்து கொண்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கமாக சென்றபோது, நல்ல நபியே வருக, நல்ல சகோதரரே வருக என இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கூறியபோது, இம்மனிதர் யார் என நான் கேட்டதற்கு, இவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறினார்கள்.
பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கமாக நான் சென்றபோது நல்ல நபியே வருக, நல்ல சகோதரரே வருக என கூறினார்கள். இவர் யார் என நான் கேட்டதற்கு இவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கமாக சென்றபோது நல்ல நபியே வருக, நல்ல சகோதரரே வருக என கூறினார்கள். இவர் யார் என நான் கேட்டதற்கு இவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கமாக நான் சென்றபோது நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக என்றார்கள். இவர் யார் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நான் கேட்டதற்கு இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹப்பா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில், பின்னர் நான் மேலே கொண்டு செல்லப்பட்டேன். நான் ஏணியில் ஏறிச் சென்றபோது எழுதுகோள்களால் எழுதும் சப்தத்தை செவியுற்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் என்னுடைய உம்மத்தின் மீது 50 நேர தொழுகையை கடமையாக்கினான். அதை ஏற்று திரும்பி வந்து கொண்டிருந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கமாக நான் சென்றபோது உங்கள் சமுதாயத்திற்கு அல்லாஹ் எதை கடமையாக்கினான் என கேட்டார்கள். 50 நேர தொழுகையை கடமையாக்கினான் என்றேன். நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்பச் செல்லுங்கள், உங்கள் சமூகம் அதற்கு சக்தி பெறாது என மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். நான் திரும்பச் சென்றபோது அதில் கொஞ்சத்தை அல்லாஹ் குறைத்தான். அதை ஏற்றுக்கொண்டு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கொஞ்சம் குறைத்துள்ளான் என்றேன். நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்பச் செல்லுங்கள், உங்கள் சமூகம் அதற்கும் சக்தி பெறாது என்றார்கள். நான் திரும்பிச் சென்றேன். அதில் இன்னும் கொஞ்சம் குறைத்தான். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தேன். இன்னும் கொஞ்சம் குறைத்தான் என்றேன். நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்பச் செல்லுங்கள், உங்களின் சமூகம் அதற்கு சக்தி பெறாது என்றார்கள். நான் திரும்பச் சென்றபோது 5 நேர தொழுகையை கடமையாக்குகிறேன், அது 50ற்கு சமம், என்னுடைய சொல்லில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை என்று அல்லாஹ் கூறினான். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தபோது உங்களுடைய இறைவனிடம் சென்று இதையும் குறைக்குமாறு கூறுங்கள் என்றார்கள். இனிமேல் என்னுடைய இறைவனிடம் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்று கூறினேன். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை சித்ரத்துல் முன்தஹா என்னும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அதை பல வண்ணங்கள் சூழ்ந்திருந்தன. அது என்ன என்பது எனக்கு புலப்படவில்லை. பின்னர் சொர்க்கத்தில் புகுத்தப்பட்டேன். அதில் முத்துக்களால் உள்ள கயிறுகளை பார்த்தேன். சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 350. அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கிய போது ஊரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் 2 ரக்காத்துகளாக கடமையாக்கினான். பயணத்தில் தொழுகை 2 ரக்காத்தாகவே ஆக்கப்பட்டு பயணம் அல்லாத போதுள்ள தொழுகை அதிகரிக்கப்பட்டது என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.